பல்லடத்திலும் மதுரையிலும் அளவற்ற அன்பை பெற்றேன். அடுத்தபடியாக தூத்துக்குடியில் நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் என கூறியிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சமயமணி வழங்க கேட்கலாம். சமயமணி, வணக்கம். தமிழகம் வருகை தந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய இன்றைய நிகழ்வுகள் என்னென்னவாக இருக்கின்றன? இதுவரை அவர் சந்தித்த அனுபவங்கள் என்னவாக அவர் பகிர்ந்திருக்கிறார்? என்ன நிலவரம்? வணக்கம். தமிழகத்திற்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக வந்துள்ள பிரதமர் மோடி நேற்றைய தினம் பல்லடத்தில் நடைபெற்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையின் நிறைவு விழாவில் பங்கேற்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். இதைத் தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சென்ற பிரதமர் மோடி அங்கு சாமி தரிசனம் மேற்கொண்டார். இந்நிலையில் இன்று தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் நெல்லை மாவட்டங்களில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளுக்கும் பல்வேறு திட்டங்களுக்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்ட உள்ளார். இந்நிலையில் இன்றைய தினம் காலையில் தமிழில் பிரதமர் மோடி தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பல்லடத்திலும் மதுரையிலும் அளவற்ற அன்பை பெற்றேன். மகாராஷ்டிராவின் யவத்மாலுக்கு புறப்படுவதற்கு முன் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் நடைபெற உள்ள இன்றைய நிகழ்ச்சிகளுக்காக ஆவலுடன் காத்திருப்பதாக தமிழில் பதிவை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக இன்றைய தினம் பிரதமர் மோடியின் பயண திட்டங்களை பொறுத்த வரைக்கும் குலசேகரப்பட்டினத்தில் திறக்கப்பட உள்ள ராக்கெட் ஏவுதளத்துக்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். அது மட்டுமல்லாது தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் சுமார் 7,055 கோடியே 95 லட்சம் மதிப்பிலான வெளித்துறைமுகம், 265 கோடி மதிப்பில் வடக்கு சரக்கு தளம், எந்திரமயமாக்கல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் மோடி இன்றைய தினம் தூத்துக்குடியில் அடிக்கல் நாட்ட உள்ளார். இதற்காக தூத்துக்குடியில் பிரம்மாண்ட விழா மேடையானது பந்தல் போடப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி இன்று யவத்மாலுக்கு செல்ல உள்ளார். அது மட்டுமல்லாது பல்லடத்தை தொடர்ந்து நெல்லையிலும் ஒரு பொதுக்கூட்டத்தில் பாஜக சார்பாக நடைபெறும் ஒரு பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். இதனையொட்டிய இன்றைய பயண திட்டங்களை ஒற்றிய பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்த பதிவை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக பல்லடத்திலும் மதுரையிலும் நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அளவற்ற அன்பை பெற்றேன் எனவும், மகாராஷ்டிராவின் யவத்மாலுக்கு புறப்படுவதற்கு முன் இன்றைய தினம் தூத்துக்குடி நெல்லை நடைபெற உள்ள நிகழ்ச்சிகளுக்காக ஆவலுடன் காத்திருப்பதாக வீடியோ ஒன்றை பதிவிட்டதாக நேற்றைய பிரதமர் மோடிக்கான தமிழக மக்களின் குறிப்பாக பல்லடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்ட வீடியோவை பதிவிட்டு பிரதமர் மோடி தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் இன்றைய நிகழ்ச்சிகளுக்காக ஆவலுடன் காத்திருப்பதாக தமிழில் பதிவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சமயமணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.